சீலம்னா நடத்தை, கான்டக்ட், கேரக்டர், ஒழுக்கம்னு அர்த்தம். சூனா நல்ல, இவரோ சூதாமன், நல்ல கயிறோடு நல்ல பூணலோடு கூடியவர். அவளோ சுஷீலா, நல்ல ஒழுக்கத்தோடு இவருக்கு ஏற்ற நற்பண்புகளோடு கூடியவள். இவர் எப்படி இருக்கணுமோ அதே போல அவள் இருப்பாள். அவள் எப்படி இருக்காளோ அதே போல இவர் இருப்பார். ரெண்டு பேரும் அப்படி ஒத்து இல்வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள். சமான ஷீலாபி ததீய வல்லபா. எவ்வளவு தூரம் ஒத்து போயிருந்தான்னா, இவர் தினந்தோறும் போய் உஞ்ச விருத்தின்னு கொஞ்சம் தான் கொண்டு வருவார், அடுத்து அனுட்டானு போயிடுவார். ஒரு வார்த்தை கேட்க மாட்டானாம். ஏன் இன்னும் ஒரு 4 வீட்டுல போய் கொஞ்சம் அரிசியாவது வாங்கிட்டு வரலாம் இல்லையோ, ஏன் இத்தோட வந்தேள் கேட்க மாட்டானோ. சரி சுவாமி கொடுத்தீரா, அதை கொண்டு போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அரிசியை வச்சு சாதம் வடிச்சு அந்த தளிகையை கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆத்துல குழந்தைகளுக்கு என்ன உணவு இருக்கோ அதை கொடுத்துருவானோம். குழந்தைகள் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா குச்சேலர் சாப்பிடுவார். என்னைக்காவது தான் இருக்கும், இருந்தா குச்சேலர் சாப்பிடுவார். குச்சேலர் சாப்பிட்டோம் என்னைக்காவது மிச்சம் இருந்தா அவர் மனைவி சாப்பிடுவானோம். அதுல ஒருத்தர் கேட்டார், இந்த குச்சேலருக்கு 27 குழந்தைகள்னு சொல்றாளே. ஒருத்தர் எனக்கு உண்மையா மெசேஜ் அனுப்பினார். குச்சேலருக்கு 27 குழந்தைகள் பிறந்திருந்தால் 27வது குழந்தை பிறக்கும் போது முதல் குழந்தைக்கு அட்லீஸ்ட் 27 வயதாவது ஆகி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவனே வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பானே. அப்படி இருக்கும்போது குச்சேலர் குடும்பம் வறுமையில இருக்கும்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் எப்படி? ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 1 வருஷமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? 27 குழந்தை பிறந்திருக்குன்னு உபன்யாசம் பண்றேளே, அப்போ முதல் குழந்தைக்கு மினிமம் 27 வயசா இருக்கணும். என்ன தெரியுமா விஷயம்? எந்த புராணத்திலையும் குச்சேலருக்கு 27 குழந்தைன்னு சொல்லவே இல்லை. 27 நட்சத்திரம் பேர வச்சுட்டா அப்படின்லாம் வேற சொல்ற. அப்படி எல்லாம் எந்த புராணங்களிலும் பிரமாணம் கிடையாது. குச்சேலருக்கு குழந்தை இருந்துதா இல்லையாங்கிறதுக்கே பிரமாணம் இல்லை. பாகவதத்துல சீதத்தே தே குடும்பினே, குடும்பின்னு சொல்லியிருக்கு. குடும்ப வாழ்க்கை வாழறார். சரி, மனைவியும் கணவனும் இருந்தாலும் குடும்பம் தான். மனைவி கணவன் குழந்தைகளோடு இருந்தாலும் குடும்பம் தான். சரி, குழந்தைகள் ஒருத்தர் 2 பேர் இருந்தான்னு வேணா புரிஞ்சுக்கலாமே ஒழிய அதுக்காக 27 குழந்தைகள்னு அர்த்தம் இல்லை. குழந்தையே இல்லாம இருந்ததுன்னு சொல்றதுலயும் சுவாரஸ்யம் இல்லை. தன் பக்தனுக்கு நல்ல வாழ்வு பகவான் கொடுத்திருப்பான். அதனால குழந்தைகள் அளவோடு இருந்தாங்கிற அளவுல நாம புரிஞ்சுக்கலாம்.